Dear students, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். Today I like to go a brief idea regarding positive interaction. The biotic factors உயிர் காரணிகள்னு கேள்விப்பட்டிருப்போம். அதுல பொறுத்த வரையும் நேர்மறை இடைச்செயல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எல்லாருக்கும் நல்லதே நடக்கும், கெட்டது நடக்காது. ஸோ ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு இன்டராக்ஷன் நடக்கிறது. பயோட்டிக் ஃபேக்டர்னா உயிரியல் காரணின்னு வச்சுப்போம். அதில் பிளான்ட்டும் வருவா, அனிமலும் வருவா, தாவரமும் வரும், விலங்கும் வரும். அவளுக்கு நடுவில் இடைச்செயல்கள் இன்டராக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ். அதில் பாசிட்டிவ் இன்டராக்ஷன் அப்படின்னா ஒருத்தர் பெனிஃபிட் ஆவா, இன்னொருத்தர் எதுவும் அஃபெக்ட் ஆக மாட்டான். ஒரு இன்டராக்ஷன் நடக்கும், அந்த நிகழ்வில் ஒருத்தருக்கு பலன் இருக்கும், இன்னொருத்தர் பாதிக்கப்பட மாட்டான். அது மாதிரிலாம் இருந்தால் அதை நம்ம பாசிட்டிவ் இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றி மட்டும் இன்னைக்கு பார்க்கலான் இருக்கோம். ஓகேயா? ரைட். அட்டென்டிவாக பாயிண்ட்ஸ் போட்டு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இதை, அதனால் அப்படியே நடத்துகிறப்பே நோட் பண்ணிக்கும். என்சிஆர்டியோட கொஞ்சம் கூட இருக்கும், இது ஸ்டேட் போர்டு கம்ப்ளீட்டாக எடுத்தது, அதனால யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டோம். பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாள். The interaction among living organisms such as plants and animals are called biotic factors, which may cause marked effects upon vegetation. அப்ப இங்க எடுத்துட்டோம்னா தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே ஒரு இடைச்செயல் விளைவுகள் நடைபெறுகின்றன. அதை தான் நம்ம உயிரி காரணிகள் என்று அழைப்போம். இப்போ உயிரி காரணிகள் அப்படின்னா உனக்கு தெரியும், லிவிங் ஆர்கானிசம்ங்கிறது பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் வருவா. அவளுக்கு நடுவில் ஒரு இன்டராக்ஷன் நடக்கிறது. அதை நம்ம என்ன சொல்லலாம்? பயோட்டிக் ஃபேக்டர் இன்டராக்ஷன் சொல்லலாம். அதாவது உயிரினங்களுக்கு அல்லது உயிரி காரணிகளுக்கிடையே நடைபெறக்கூடிய ஒரு இடைச்செயல் என்று அழைக்கலாம். The effects may be direct and indirect and modifies the environment. இதில் நடக்கக்கூடிய இந்த இன்டராக்ஷன் டைரக்டா இருக்கலாம், நேரடியா இருக்கலாம், அது இன்டைரக்டா இருக்கலாம், மறைமுகமா இருக்கலாம். It modifies the environment. அது நம்முடைய சூழலிலே எண்ணற்ற விளைவுகளை ஏற்படுத்தும், மாற்றங்களை ஏற்படுத்தும். பாசிட்டிவ் இன்டராக்ஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி நெகட்டிவ் இன்டராக்ஷன் பார்த்தோம். பாசிட்டிவ் இன்டராக்ஷன் அப்படின்னா நேர்மறை இடைச்செயல்கள். நம்மளே எப்பயும் பாசிட்டிவா தான் திங்க் பண்ணணும். ஓகே, நெகட்டிவா எதுவும் திங்க் பண்ணக்கூடாது. நம்ம எய்ம் எல்லாமே நீட்டை பொறுத்தவரையும் மோர் தேன் 600, மோர் தேன் 650 இது மாதிரி தான் நம்ம எய்ம் வச்சுருக்கோம். அது பாசிட்டிவ் சைடு. ஓகேயா? அப்போ பாசிட்டிவ் இன்டராக்ஷன் அண்ட் நெகட்டிவ் இன்டராக்ஷன், நேர்மறை இடைச்செயல்கள், எதிர்மறை இடைச்செயல்கள் என்று கூறுவார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அபவுட் த பாசிட்டிவ் இன்டராக்ஷன். இதெல்லாம் எதுவுமே புதுசு இல்லை. நம்ம 11th ஸ்டாண்டர்ட் வரையும் என்ன படித்தோமோ அதோட கன்டினியூவேஷன் தான் அங்கே படித்ததே திருப்பி ரிப்பீட் ஆகும். இது என்விரான்மெண்டல் பயாலஜி, எக்காலஜி அப்படின்னு ஒரு தனி இதில் நம்ம படிச்சுட்டு இருக்கோமே தவிர இது நம்ம படித்தது தான். Positive interaction when one or both the organism or one or both the participating species are benefited. It is positive interaction. Example, mutualism and commensalism. இதுல ரெண்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்றா. இந்த நிகழ்வில் பங்கேற்கின்ற இரண்டு உயிரினங்களில் இரண்டும் பலனடையலாம், ஆர் ஒருத்தர் மட்டும் பலனடையலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா இன்னொருத்தர் அஃபெக்ட் ஆக மாட்டா, அது ரொம்ப முக்கியம். So when one or both participating species are benefited, it is positive interaction. Example, mutualism. முன்னாடி சிம்பயோசிஸ்னு படித்தோம், அதை இங்கே மியூச்சுவலிசம் அப்படின்னு கொடுத்துருக்கா. அண்ட் கமென்சாலிசம் அப்படின்னு ரெண்டு கொடுத்துருக்கா. அப்போ மியூச்சுவலிசம் அப்படின்னு ஒரு கான்செப்டை நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதை சொல்கிற சமயத்தில் உங்களுக்கு சொல்கிறப்ப ஒருங்குயிரி நிலை அப்படின்னு சொல்லியிருக்கா. முன்னாடி கூட்டுயிரி வாழ்க்கை முறைன்னு சொன்னதை இப்போ தமிழில் ஒருங்குயிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்மை யூஸ் பண்ணியிருக்கா. ஸோ மியூச்சுவலிசம் இஸ் நத்திங் பட் சிம்பயாசிஸ், கூட்டுயிரி வாழ்க்கை முறை, ஒருங்குயிரி முறை அப்படின்னு சொல்றா. Mutualism, it's an interaction between two species of organism in which both are benefited from the obligate association. இந்த நிகழ்விலே இரண்டு உயிரினங்கள் பங்கேற்பார்கள். பங்கேற்கின்ற இரண்டு சிற்றினங்களும் இரண்டு உயிரினங்களும் பலனடையும். இது நம்ம ஏற்கனவே படிச்சது. 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப நைட்ரஜன் ஃபிக்சேஷன், வளிமண்டல நைட்ரஜன் நிலைப்படுத்தப்படுதல் படிக்கிறப்பே இதை பத்தி படிச்சோம். எல்லாம் நீ லிங்க் பண்ணிக்கணும். 11th ஸ்டாண்டர்ட்ல ஃபேபேசி அப்படின்னு ஒரு ஃபேமிலி படிக்கிறப்ப இதை பத்தி நீங்க படிச்சிருப்பேன். நம்ம அதே மாதிரி கிளாசிபிகேஷன் படிக்கிறப்ப பாக்டீரியா படிக்கிறப்ப இந்த சிம்பயாசிஸை பத்தி படிச்சிருப்பேன். மைக்கோரைசா படிக்கிறப்ப இந்த சிம்பயாசிஸை பத்தி படிச்சிருப்பேன். இதுக்கு இது மட்டும் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க ஆச்சுக்கும். இது உனக்கு தெரியும், லெகுமினஸ் பிளான்ஸ், அதாவது
லெகும் வகை தாவரங்கள்னு சொல்லலாம். பிலாங்ஸ் டு த ஃபேமிலி ஃபேபேசி, ஃபேபேசி குடும்பத்தை சார்ந்தவை. அவளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ரூட் வித் ரூட் நாடூல்ஸ். அவர்களிடம் வேர் முண்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடாது, வேர் முடிச்சுகள்னு சொல்லலாம். நாடியூல் அப்படின்னா சின்ன முடிச்சு. அந்த முடிச்சு எடுத்துட்டோம்னா அந்த முடிச்சுல யார் இருப்பான்னு தெரியும் உனக்கு. ரைசோபியம்னு ஒரு பாக்டீரியம் இருக்கும். ரைசோபியம் என்ன பண்ணுவா, அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை நைட்ரைட்ஸ் ஆகும் நைட்ரேட்ஸ் ஆகும் மாற்றி ஃபிக்ஸ் பண்ணுவா வளிமண்டலத்தில் உள்ள. The main function of rhizobium is to fix the atmospheric nitrogen in the form of nitrites and nitrates. ரைசோபியத்தின் முதன்மை பணி வளிமண்டல நைட்ரஜனை நிலைப்படுத்துதல். எப்படி நைட்ரைட்டாவும் நைட்ரேட்டாவும் மாற்றி பிளான்ட்டுக்கு தருவா. அதுக்கு பதில் இந்த பிளான்ட்லேருந்து என்ன எடுத்துப்பா, ஃபுட் எடுத்துப்பா. இப்போ இங்க 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்றா. ஒன்னும் லெக்யூம் த ஃபேபேசி பிளான்ட், இன்னொருத்தர் இந்த பாக்டீரியம் ரைசோபியம். இப்போ 2 பேரும் இதுல பெனிஃபிட் ஆகிறதுனால நம்ம சிம்பயோசிஸ்னு படிச்சோம். அதை எப்படி சொல்லலாம், மியூச்சுவலிசம் என்றும் கூறலாம். அப்ப 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்றா, 2 பேரும் பெனிஃபிட் ஆவா. ஸோ இது நம்ம நைட்ரஜன் படிச்சப்ப, நைட்ரஜன் ஃபிக்சேஷன் படிச்சப்ப படிச்சிருப்பேன். அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் ஃபிக்சிங் சாயில் பாக்டீரியம், வளிமண்டல நைட்ரஜனை நிலைப்படுத்துகின்ற மண்வாழ் பாக்டீரியம் அசோட்டோபாக்டர் அண்ட் கிளாஸ்டரிடியம்னு படிச்சிருப்பேன். அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் ஃபிக்சிங் ரூட் நாடியூல் பாக்டீரியம், வளிமண்டல நைட்ரஜனை நிலைப்படுத்துகின்ற வேர் மூண்டு வாழ் பாக்டீரியம் ரைசோபியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். முடிஞ்சு போச்சு. இது ஒன்றும். இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இது நம்ம ஏற்கனவே சொன்ன ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ரைசோபியம் ஃபார்ம்ஸ் nodules in the roots of leguminous plants and lives symbiotically. வேறு முண்டுகளிலே வாழக்கூடிய ரைசோபியம் அதற்கும் அந்த ஃபேபேசி லெகுமினஸ் பிளான்ட்ஸ் தாவரங்களுக்கும் இடையே உள்ள ஒரு தொடர்பு. வாட்டர் ஃபர்ன் அசோலா அண்ட் நைட்ரஜன் ஃபிக்சிங் சயனோபாக்டீரியம் அனபீனா. அதாவதுப்பா டெரிடோஃபைட்ஸ் ஆர் த ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ். டெரிடோஃபைட்டுகளை நாம் உண்மையான நிலவாழ் தாவரங்கள் என்று அழைப்போம். ஆனால் அசோலான்னு ஒருத்தர் மட்டும் இருக்கா. இட்ஸ் அக்வாட்டிக் ஃபர்ன், நீரிலே வாழக்கூடிய ஒரு டெரிடோஃபைட். நீங்க ஆச்சுக்கோ. அவளோட லீஃப்ல அனபீனா அசோலே அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருப்பா. அந்த அனபீனா அசோலே இருக்கு பாருங்களே, அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணும். அதை நீ முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா, அது இங்க முக்கியம். அது கொடுத்துருக்கா அந்த மியூச்சுவல் பெனிஃபிட். அடுத்தது அனபீனா பிரசன்ட் இன் கொரோலாய்டு ரூட் ஆஃப் சைக்கஸ். ஜிம்னஸ்பம் நம்ம படிச்சிருப்போம். அதில் சைக்கஸ் ட்ரீ பார்த்துருப்பேன். அந்த சைக்கஸ் ட்ரீ எடுத்துட்டேன்னா அவளோட ரூட்ல கொரோலாய்டு ரூட்னு இருப்பான். தமிழ்ல பவழ வேர் என்று கூறுவார்கள். அதுல ஒரு ப்ளூ கிரீன் ஆல்கே இருக்கும், சைனோபாக்டீரியம் இருக்கும். அதுதான் அனபீனான்னு பேர். இது நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சது. சைனோபாக்டீரியம் நாஸ்டாக் ஃபவுண்ட் இன் த தாலாய்டு பாடி ஆஃப் ஆந்தோசராஸ். பிரையோஃபைட்ஸ் படிச்சிருப்பேன். அந்த பிரையோஃபைட் இருக்கு பாருங்களே, அவளோட தாலஸ்ல தாவர உடலத்திலே நாஸ்டாக். எல்லாம் நீ படிச்சது நாஸ்டாக், அனபீனோ, ஆசிலட்டோரியா ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ப்ளூ கிரீன் ஆல்கே ஆர் சைனோபாக்டீரியா. நாஸ்டாக், அனபீனோ, ஆசிலட்டோரியா போன்றவை நீலப்பச்சை பாசிகள் சைனோபாக்டீரியான்னு நம்ம சொல்லுவோம். அதோட அசோசியேஷன். வாஸ்ப்ஸ் பிரசன்ட் இன் ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஃபிக். அத்திப்பழம் இருக்கு பாருங்களே, அது உள்ள இருக்கக்கூடிய குலவி பூச்சி. இதை பத்தி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பேன். என்சிஆர்டியில் அதை பத்தி ஒரு ஸ்டோரியே கொடுத்துருக்கோம். அந்த ஃபைக்கஸ் இருக்கு பாருங்களே, ஃபிக் சொல்லுவோம் நம்ம. ஃபைக்கஸ் அத்திப்பழம் இருக்கு பாருங்களே, அந்த ஃபிக் இருக்கு பாருங்க, அதோட இன்ஃப்ளோரசன்ஸ்ல போய் ஃபீமேல் வாஸ்ப் இருக்கு பாருங்களே, குலவி பூச்சின்னு சொல்லுவோம். இங்கே சுத்தின்னு இருக்கும், குலவி கூடு கட்டும்னு சொல்லுவா. நம்ம வீட்டில் கூட ஜன்னல் எல்லாம் கட்டிருக்கும். அதை அப்படியே இங்கே சுத்தின்னு போய் என்ன பண்ணும்னா, அதோட இன்ஃப்ளோரசன்ஸா இருக்கிறப்பயே அந்த இன்ஃப்ளோரசன்ஸ்ல என்ன பண்ணும் படிச்சிருப்பேன். அதுவும் 11th ஸ்டாண்டர்ட்ல ஹைப்பந்தோடியம் இன்ஃப்ளோரசன்ஸ், சயாத்தியம் இன்ஃப்ளோரசன்ஸ், கொயனாந்தியம் இன்ஃப்ளோரசன்ஸ் படிக்கிறப்ப அந்த ஹைப்பந்தோடியம் டைப் இன்ஃப்ளோரசன்ஸ் படிச்சிருப்பேன். அந்த இன்ஃப்ளோரசன்ஸ்ல போய் இது என்ன பண்ணும்னா, தட் இஸ் த வாஸ்ப், குலவி பூச்சி எக்க லே பண்ணும். முட்டையிட்டு அங்க இருந்து முட்டையிடுற சமயத்துல என்ன ஆகும்னா, அங்க பாலினேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். முட்டையிடும், முட்டையிலேருந்து லார்வா வரும். அங்க உள்ள பாலினேஷன் ஃபர்டிலைசேஷன் நடந்த அப்புறமா அங்க ஃப்ரூட்லாம் ஃபார்ம் ஆகுது. உள்ள சீடெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, சீடை லார்வா கடிச்சு வேற தங்கும். ஸோ அது உள்ளேயே போய் இன்ஃப்ளோரசன்ஸ்ல மஞ்சரி உள்ள முட்டை போட்டு ஃபர்டிலைசேஷன் அங்க நடந்து அதோட லார்வா டெவலப் ஆகுது. அதுக்கு அங்க நடக்கும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணோம்னா, அந்த அத்தி இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுல பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை பத்தி காபகம் என்சிஆர்டியில் கொடுத்துருக்கோம். ஸோ இட்ஸ் அசோசியேஷன். நெக்ஸ்ட் எடுத்தோம்னா, லிச்சன் இஸ் அ மியூச்சுவல் அசோசியேஷன் ஆஃப் ஆல்கே அண்ட் ஃபங்கஸ். 11th ஸ்டாண்டர்ட் லைக்கனை பத்தி நிறைய படிச்சிருப்பேன்.
the association of algae and fungi, algaக்களுக்கும் பூஞ்சைகளுக்கும் இடையே உள்ள தொடர்பு. The algal partner is said to be phycobiont. The fungal partner is said to be mycobiont. ஆல்கல் பார்ட்னர் யார் இருக்காலும் பாசிகளை நம்ம ஃபைக்கோபயான்ட்னு சொல்லுவோம், ஃபங்கலை மைக்கோபயான்ட் பூஞ்சையை சொல்லுவோம். பூஞ்சை என்ன பண்ணுன்னா ஆல்கேக்கு லிவிங் ஸ்பேஸ், வாழக்கூடிய ஒரு இடத்தை தரும். அதுக்கு பதில் ஆல்கே பூஞ்சைக்கு என்ன தரும்? ஆகாரத்தை தரும், மியூச்சுவல் பெனிஃபிட். இதுவும் நீ ஏற்கனவே படிச்சது, ரைசோபியம் ஏற்கனவே படிச்சது. தென் ரூட்ஸ் ஆஃப் டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ் அண்ட் ஃபங்கல் ஹைஃபே, மைக்கோரைசான்னு படிச்சிருக்கேன். The association of fungal mycelium with the roots of higher plant is said to be mycorrhiza. பூஞ்சைகளின் மைசீலியத்திற்கும் உயர் தாவர வேர்களுக்கும் இடையே காணப்படுகின்ற ஒரு தொடர்பினைத்தான் நாம் மைக்கோரைசா என அழைக்கிறோம். இதுல என்ன ஆகும்னா ஃபங்கல் மைசீலியம் இருக்கு பாருங்களே, அது ஹையர் பிளான்ட்டோட ரூட்ல ஒட்டின்னு இருக்கும். அந்த ரூட்டுக்கு என்ன பண்ணும்னா இது வாட்டர் அண்ட் மினரல் அப்சார்பிங் எபிலிட்டியை ஜாஸ்தி பண்ணும். அந்த தாவரம் நீர் மற்றும் கனிம பொருட்கள் உறிஞ்சுவதை அதிகரிக்கும். அதுக்கு பதிலாக அதுல இருந்து ஃபுட் எடுத்துக்கும், உணவினை எடுத்துக்கொள்ளும். எக்டோமைகோரைசா, எண்டோமைகோரைசா, எக்டெண்டோமைகோரைசா, வெசிகுலர் ஆர்பஸ்குலர் மைக்கோரைசா, அது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. இதுவும் நீ படிச்சது தான். ஓகேயா? இது எல்லாம் 11th படிச்சதை நம்ம அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா? அடுத்தது கமென்சாலிசம். இந்த கமென்சால் அப்படிங்கிற வார்த்தை பாக்டீரியா படிக்கிறப்ப படிச்சிருப்பேன். இது போறதுக்கு முன்னாடி எல்லாமே நீ படிச்சது தான்டா. அதை லிங்க் பண்ணிக்கிறோம், வேற எதுவும் இல்லை. நம்ம தொப்பாலி இருக்கு பாருங்களே, அங்க இண்டஸ்ட்ரியல் பாக்டீரியம் ஈகோலை இருப்பா. நம்முடைய குடல் வாழ் பாக்டீரியம் எசரிஷியா கோலை என்பது உனக்கு தெரியும். அங்க கமென்சால்னு படிச்சிருப்பேன். In an association of two living organisms, one is benefited and the other is not affected. ஒரு நிகழ்வில் பங்கேற்கின்ற இரண்டு உயிரினங்களில் ஒன்று பலனடைந்து மற்றொன்று பாதிக்கப்படாமல் இருந்தால் அதற்கு கமென்சால்ஸ்னு பேர், கமென்சாலிசம்னு பேர். அப்ப இந்த கமென்சால்ங்கிறப்ப தமிழ்ல சொல்றப்ப உடன் உண்ணும் நிலைன்னு சொல்லுவோம். நம்மளோட இருக்கும், நம்மள்ட்ட இருந்து பெனிஃபிட் எடுத்துக்கும், நம்மளுக்கு எந்த கெட்டதையும் உண்டாக்காது. It's an interaction between two organisms in which one is benefited and the other neither benefited nor harmed. ஈக்குவலினால நம்மளுக்கு பலனும் இல்லை கெடுதலும் இல்லை, அது மாதிரி இருக்கிறது. The species that derives benefit is called as the commensal, while the other species is called the host. இதுல யார் பலன் அடைகிறார்களோ அவர்களுக்கு உடன் உண்ணும் உயிரின்னு பேர். யார் ஃபுட்டை தராலோ அவளுக்கு ஓம்புயிரின்னு பேர். இப்ப நம்ம தொப்பாளியில ஈக்கோல இருக்குன்னு வச்சுக்கோயேன், ஈக்கோலைக்கு பேரு கமென்சால்னு பேர். ஓகேயா? உடன் உண்ணும் உயிரின்னு பேர். இப்ப நம்ம என்னவா இருக்கோம்? ஓம்புயிரி, ஹோஸ்டா இருக்கும். நமக்கு எந்த கெடுதலும் இல்லை. இதுக்கு எது பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா இந்த எபிஃபைட். எபிஃபைட்ல 11th படிச்சுட்டோம். தமிழ்ல தொற்று தாவரங்கள்னு சொல்லுவோம். ஆர்ச்சிடேசி அப்படின்னு ஒரு ஃபேமிலி படிச்சிருப்பேன், ஹைலி அட்வான்ஸ்டு மோனோகாட் ஃபேமிலி. ஒருவித்தலை தாவரங்களிலே மிகவும் மேம்பாடடைந்த ஒரு தாவர தொகுதியாக கருதப்படுவது எது என்றால் ஆர்ச்சிடேசி, ஹைலி அட்வான்ஸ்டு மோனோகாட் ஃபேமிலி. அந்த ஆர்ச்சிட்ஸ்லாம் மோஸ்ட்லி என்னவா இருப்பா? எபிஃபைட்ஸா இருப்பா. Epiphytes are the plants live on the aerial branches of large trees. பெரிய மரங்களின் கிளைகளின் மீது தொற்றி வாழக்கூடிய உயிர் வாழக்கூடிய தாவரங்களுக்கு தொற்று தாவரங்கள் என்று பெயர். Thus epiphytic plant depend the host only for a living space. இது ஒரு மரத்தோட கிளைன்னு வச்சுக்கோயேன், அந்த கிளையை வாழிடமாக மட்டும்தான் பயன்படுத்தும், வெறும் மேல உட்கார்ந்துட்டு இருப்பான். ஓகேயா? இந்த எபிஃபைட்டோட ஸ்பெஷாலிட்டி 11th பார்த்துக்கோ. இவாள்கிட்ட 2 ரூட் இருப்பா, கிளிங்கிங் ரூட்னு இருப்பா, ஏரியல் ரூட்னு இருப்பா. ஒற்று வேர்கள், தொங்குகின்ற வேர்கள்னு வச்சுக்கலாம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த ஏரியல் ரூட் இருக்கு பாருங்களே, தொங்கி கொண்டு இருக்கின்ற வேர்கள்ல வெலாமென் அப்படின்னு ஒரு டிஷ்யூ இருக்கும். This tissue has got the ability to absorb water from the atmospheric moisture or from rainwater. இந்த எபிஃபைட்டிக் பிளான்ட் எடுத்துட்டேன்னா இதுல இருக்கக்கூடிய வேண்டா அப்படின்னு ஒரு பிளான்ட் படிச்சுட்டு போய் 11th ஸ்டாண்டர்ட்ல இவாள்கிட்ட வெலாமென் ஒரு டிஷ்யூ இருக்கும். அந்த டிஷ்யூ என்ன பண்ணுவா? அட்மாஸ்பியரிக் மாய்ச்சர், வளிமண்டலம் ஈரமா இருந்ததுன்னா அதுல இருந்து தண்ணியை உறிஞ்சிப்பா. மழை பெஞ்சதுன்னா தண்ணியை உறிஞ்சிப்பா. இலை இருக்கா, இலை கிரீன் கலரா இருக்கும். ஸோ இட் ஹாஸ் காட் தி எபிலிட்டி டு பெர்ஃபார்ம் இட்ஸ் ஓன் போட்டோசிந்தெடிக் ஆக்டிவிட்டி. இலை பச்சை கலரா இருக்கிறதுனால தானே போட்டோசிந்தசிஸ் பண்ணிப்பா. அப்ப இந்த கிளை மேல வெறும் ஒட்டின்னு இருப்பா. In an association of two living organisms, one is benefited, the other is not affected. இப்ப 2 பேரும் இங்க பார்ட்டிசிபேட் பண்றா. வேண்டாக்கு என்ன பண்றது? இந்த மரம் இருக்கு பத்தியோன்னு மரத்தோட கிளை வாழக்கூடிய இடமா இருக்கு.
இட் ஆக்ட் அஸ் அ லிவிங் ஸ்பேஸ். இது என்ன பண்றது அப்படின்னா மேல உட்காந்துட்டு இருக்கு, வெறும் உட்காந்துட்டு இருக்கு, இதை எதுவும் சைடு எஃபெக்ட் பண்ணல. இதுல எதையான்னு போட்டு உறிஞ்சுதுன்னு வச்சுக்கோயேன், இட் வில் பிகம் எ பாரசைட். அப்ப இந்த நிகழ்வுல 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்றா, ஒன் இஸ் பெனிஃபிட்டட், அதற்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை பட் நஷ்டமும் இல்லை, அது மாதிரி இருக்கும். அதனால இது படிக்கிறபடி எதை ஞாபகம் வச்சுக்கணும்னா 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச எபிஃபைட் ஞாபகம் வச்சுக்கணும். எபிஃபைட் வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் கமென்சாலிசம். உடன் உண்ணும் நிலைக்கு மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்னு வச்சுக்கோ. இது படிக்கிறப்ப அங்க படிச்சது எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ. இங்க சிம்பிள், இங்க 2 பேர் இருக்காடா, இது ஆர்கிட், இது ஒரு மரத்தோட கிளை, branches of large trees. இது மேல இது வெறும் உட்காந்துட்டு இருக்கும். அப்ப இது என்னவா இருக்கு அப்படின்னா, இதற்கு பத்தி ஒன்றும் இந்த ட்ரீ ட்ரங்க் ஆர் ட்ரீ பிரான்ச்சஸ் ஆக்ட் அஸ் அ ஹோஸ்ட், ஓம்புயிரியா இருக்கும். இதுக்கு பேர் கமென்சால்னு பேர். இது உடன் உண்ணும் ஒரு உயிரின் பேர். இது தானே போட்டோசிந்தசிஸ் பண்ணி தானே ஃபுட்டு தயார் பண்ணிப்பா. இது மேல வெறும் உட்காந்துட்டு இருப்பா. இப்போ இந்த மரத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நத்திங் வில் ஹேப்பன். பெனிஃபிட்டும் இல்லை, லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. ஓகே, பட் இட் இஸ் பெனிஃபிட்டட். இந்த பிரான்ச் இருந்தால் தான் இது சர்வை பண்ணவே முடியும். இந்த மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஆர்கிட், ஃபர்ன்ஸ், லயான்ஸ். ஆர்கிட் தெரியும், ஃபர்ன்ஸ் உங்களுக்கு பெரணி தெரியும். லயான்ஸ் அப்படின்னா பின்னு கொடியிலே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒன்றும். ஹேங்கிங் மோசஸ், பெப்ரோமியா, மணி பிளான்ட் நம்ம வீட்டில் வளர்க்குறது, லைக்கன் எல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஸ்பானிஷ் மாஸ்ன்னு ஒன்று இருக்கு. Telandisia grows on bark of oak. நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காடா, இது ஒரு எக்ஸாம்பிள். இட் இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட். ஸோ இந்த நிகழ்வில் 2 பேர்ல ஒருத்தருக்கு பெனிஃபிட், இன்னொருத்தருக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்லை. ஓகேயா, ரைட். அதே மாதிரி இவா படிக்கிற சமயத்தில் என்சிஆர்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்கா, நீங்கள் பார்த்துருப்பேன். அதாவது இன்னொரு ஆர்கிடை பற்றி எதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான்னா மியூச்சுவலிசத்துக்கு. மியூச்சுவலிசம் அப்படின்னா உனக்கு தெரியும், 2 பேரும் பலன்படக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு தெரியும், ஒருங்குயிரி நிலை, சிம்பயாசிஸ். அந்த சிம்பயாசிஸ்க்கு என்ன பண்ணியிருக்கான்னா என்சிஆர்டி புக்ல பார்க்குறப்ப ஒஃபைரஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கிடை பற்றி கொடுத்துருக்கான். ஒஃபைரஸ், OPHRYS, ஒஃபிரஸ் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த ஒஃபிரஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அது ஒரு ஆர்ச்சிட். அதுல பீஸ் இருக்கு பத்தியோனும், பீஸ் ஆக்ட் ஆஸ் பாலினேட்டாஸ். தேனி பூச்சியானது மகரந்த சேர்க்கைக்கு உதவுகிறது. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grain from anther lobe to the stigma of the carpel is said to be pollination. மகரந்த பையிலிருந்து மகரந்தமானது சூழ்முடியை சென்றடக்கூடிய ஒரு நிகழ்விற்கு மகரந்த சேர்க்கைன்னு பேர். அதுல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆர்ச்சிட் இருக்கு பத்தி ஒன்றும், அந்த ஆர்ச்சிடோட ஃப்ளவர்ஸ் இருக்கும். அந்த ஆர்கிட் ஃப்ளவரை எடுத்துட்டோம்னா அதோட பெட்டல் ஒன்று பார்க்கறதுக்கு அப்படியே ஃபீமேல் பீ மாதிரியே இருக்கும், பெண் தேனி பூச்சி போன்று காணப்படும், ஒரு பெட்டல் ரிசம்பிள். ஓகே, அப்போ என்ன ஆகும்னா மேல் ஹனி பீ அந்த பக்கம் வருதுன்னு வச்சுக்கோயே, அந்த பீஸ்ன்னு வச்சுக்கோ, தேனீக்கல் வச்சுக்கோ, பூச்சின்னு வச்சுக்கலாம் வச்சுக்கோ. ஹனி பீனா தேனி பூச்சின்னு சொல்கிறோம், வெறும் பூச்சின்னு வச்சுக்கோ, பீஸ். அந்த பூச்சி என்ன பண்ணோம்னா, மேல் பூச்சி என்ன பண்ணோம்னா இந்த பூவை பார்த்தோன்னே என்ன நடக்கும்னா ஃபீமேல்னு நினச்சுன்றோம். அப்போ சூடோ காப்புலேஷன் டேக்ஸ் பிளேஸ், பொய்யான இணைதல் நடைபெறும். அப்போ இந்த பெட்டலை என்ன பண்ணுறது, பெட்டல் அப்படின்னா தமிழில் அல்லி இதழ்னு சொல்லுவா. petals, the colored portion, the main function of corolla is to attract the insects for cross pollination. அல்லிவட்டத்தின் முக்கியமான பணி அயல் மகரந்த சேர்க்கைக்காக பூச்சிகளை கவர்ந்து இழுத்தல். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதோட கொரோலா யூனியன் ஆஃப் பெட்டல்ஸ், அல்லி இதழ்களின் தொகுப்பிற்கு அல்லிவட்டம்னு பேர். அது அட்ராக்டிவா இருக்கும். ஒரு பெட்டலை பார்க்கறதுக்கு ஃபீமேல் மாதிரியே இருக்கும். ஸோ சூடோ காப்புலேஷன் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் மேல் அந்த ஃபீமேல் பீ. ஃபீமேல் பீ அல்ல அந்த பெட்டல். அப்போ மேல் பீ என்ன பண்ணுன்னா, மேல் பூச்சி ஆண் பூச்சி ஓடி வந்து அந்த பெட்டலில் என்ன பண்ணும், சூடோ காப்புலேஷன், பொய்யான இணைதல் நடைபெறும். அப்போ அது மாதிரி பொய்யான இணைதல் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா, இந்த செடியில் இருக்க போலன் கிரைன் அது மேலே ஒட்டின்றும். இந்த போலன் கிரைன்ஸ் ஆர் டஸ்டட். யார்கிட்ட, அந்த மேல் மேலே டஸ்ட் ஆகிடும். அது அப்படியே இன்னொரு ஆர்கிட் ஃப்ளவருக்கு போகிறது பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆர்கிடிக் ஃப்ளவருக்கு போகிறப்ப என்ன ஆகும்னா, அந்த பூவும் பார்க்கறதுக்கு அது மாதிரி தான் இருக்கும். இன்னொரு பூலையும் சூடோ காப்புலேஷன் நடக்கிறப்ப, பொய்யான இணைவு நடைபெறுகின்ற சமயத்தில் இது உடம்புல ஒட்டின்னு இருக்க போலன் கிரைன் என்ன ஆகும்னா அது மேலே ஒட்டின்றும். ஸோ இட் இன்டைரக்ட்லி கண்ட்ரோல்ஸ் பாலினேஷன். இதுல என்னன்னா 2 பேரும் பெனிஃபிட்டட். ஓகேயா, தேனி பூச்சி இங்க வரப்ப என்ன வருது, தேன் குடிக்கவும் பண்ணும். இந்த பூச்சி எடுத்தனோன்னா பூச்சி இங்க இருந்து ஃபுட் எடுத்துக்கிறதுக்கு வரப்போறது.
அப்ப இந்த செடிக்கு ஆர்கிடுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா பீஸ் ஹெல்ப்ஸ் இன் கிராஸ் பாலினேஷன். அதாவது என்ன சொல்றதுப்பா, அயல் மகரந்த சேர்க்கைக்கு உதவுகிறது. ஆர் ஹெல்ப்ஸ் இன் பாலினேஷன், மகரந்த சேர்க்கைக்கு உதவுகிறது. அப்ப இது மாதிரி சில நிகழ்வுகள் இருக்கு. இது எதுல கொடுத்துருக்கா அப்படின்னா என்சிஆர்டி புக்ல அந்த பேர் மறந்துடாதீங்க, ஒஃபைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கிடை பத்தி கொடுத்துருக்கா. அதுக்கும் பீஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்கா. ஓகேயா, இது எக்ஸ்ட்ராவா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்புறம் இது என்சிஆர்டிக்கு இல்லை, ஸ்டேட் போர்டில் இருக்கு, இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு புரோட்டோ கோஆபரேஷன் அப்படின்னு ஒரு புது டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கா. முன்னோடி கூட்டுறவு அப்படின்னு தமிழ்ல சொல்லியிருக்கா. An interaction between organisms of different species in which both organisms benefited but neither is dependent on the relationship. இங்க ஒரு நிகழ்வு இருக்கிறது. இரண்டு வேறுபட்ட சிற்றினங்கள் பங்கேற்கின்றன, இரண்டு பேரும் பலனடைகின்றனர். ஆனால் இது ரெண்டு இருக்கு பாருங்களேன், ஒருத்தர் சார்ந்து இல்லை. தமிழ்ல சொல்றப்ப இரண்டும் பயனடையும், ஆனால் ஒன்றை ஒன்று சாராதது. ஒரு இடத்துல மரக்கட்டை விழுந்திருக்குன்னு வச்சுக்கோ. இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காது, சாயில் பாக்டீரியா ஆர் ஃபங்கை அண்ட் பிளான்ஸ் க்ரோயிங் இன் த சாயில்னு கொடுத்துருக்கான். இப்போ சாயில் பாக்டீரியம்னா மண் பாக்டீரியம், ஃபங்கை பூஞ்சைகள் தெரியும், அண்ட் பிளான்ஸ் க்ரோயிங் இன் த சாயில் மண்ணிலே இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ என்ன ஆயிடுதுன்னு வச்சுக்கோயேன், இன்டராக்ஷன் பிட்வீன் ஆர்கானிசம் ஆஃப் டிஃபரண்ட் ஸ்பீஷீஸ். பாக்டீரியாங்கிறது வேற சிற்றினம், பூஞ்சைங்கிறது வேற சிற்றினம். Both organisms benefit but neither is dependent on the relationship. இப்ப ஒரு மண்ணை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மண்ணில் ஒரு செடி இருக்கு, அந்த மண்ணில் பாக்டீரியாவும் இருக்கும், அந்த மண்ணில் ஃபங்கையும் இருக்கும். ஓகே, அந்த செடி செத்து போறதுன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பிளான்ட் டயாரப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், வார்த்தையை கவனிச்சுக்கோ இந்த இடத்துல, புரோட்டோ கோஆபரேஷன். தீஸ் டூ ஆர் வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் டீகம்போசர்ஸ். பாக்டீரியாவும் பூஞ்சைகளும் சிதைப்பான்களுக்கு மிகச்சிறந்த உதாரணம். அப்ப இந்த இடத்துல மரக்கட்டை செடி செத்து போறது, அது மேல இது ரெண்டு பேருமே ஆக்ட் பண்ணுவா, ரெண்டு பேருக்குமே ஃபுட்டு கிடைக்கும், உணவு கிடைக்கும். சாப்ரோஃபைட்ஸ் ஆஃப் தி ஆர்கானிசம் டிரைவ் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் டெட் ஆர்கானிக் மேட்டர்னு படிச்சிருப்பேன். அதாவது மட்குண்ணிகள் என்பவை இறந்து போன மட்கி போன தாவர விலங்குகளின் உடலை சிதைத்து தமக்கு தேவையான உணவினை எடுத்துக்கொள்வார்கள். ஸோ செத்து போனவால டீகம்போஸ் பண்ணி ஃபுட்டா எடுத்துக்கிறது. அப்ப இங்க ரெண்டு பேரும் நடுவுல என்னாச்சுன்னா புரோட்டோ கோஆபரேஷன், முன்னோடி கூட்டுறவு இருக்கிறது. ரெண்டு பேருமே அதை டீகம்போஸ் பண்ணுவா. ஆனா இது இந்த பாக்டீரியா இந்த ஃபங்கஸை டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிளான்ட் ஆனா ரெண்டு பேரும் டிபெண்ட் பண்ணுவோம், ஏன்னா பிளான்ட் செத்து போகணும். லைவ் பிளான்ட் அப்படின்னா வேற மைக்ரோரைஸா அது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு புது டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான். அப்புறம் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ், நம்ம ஏற்கனவே நெகட்டிவ் இன்டராக்ஷன் படிச்சுட்டோம், இருந்தாலும் ஒரு டேபிள் என்சிஆர்டியில் கொடுத்தது இங்கே திருப்பி ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன், பாசிட்டிவையும் சேர்த்து. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது பாசிட்டிவ் இன்டராக்ஷன் மியூச்சுவலிசம், ஒருங்குயிரி நிலைன்னு பேரு, கூட்டுயிரி வாழ்க்கை முறைன்னு வச்சுக்கலாம். ரெண்டு பேருமே பெனிஃபிட் ஆவா. ஓகேயா, எக்ஸாம்பிள் லைக்கன் மைக்கோரைசா, லைக்கன்கள் மைக்கோரைசாவை வச்சுக்கலாம். ரூட் நோடியூல் பாக்டீரியம் ரைசோபியம், வேர்முண்டுகளிலே வாழக்கூடிய பாக்டீரியம் ரைசோபியம். கமன்சாலிசம், ஒருத்தர் பெனிஃபிட்டட், இன்னொருத்தருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. எக்ஸாம்பிள் ஆர்ச்சிட்ஸ் அண்ட் லயான்ஸ். அதாவது ஆர்கிட் தெரியும், லயான்ஸ் தான் இந்த ட்வைனர் இருக்கா பாருங்களேன், ஸ்ட்ராங் ட்வைனரை நம்ம லயான்ஸ்னு சொல்லுவோம். அது அடுத்தது நெகட்டிவ் இன்டராக்ஷன் பிரிடேஷன், தமிழ்ல கொன்று உண்ணும் வாழ்க்கை முறைன்னு சொல்லுவா. ஒருத்தருக்கு பாசிட்டிவ், இன்னொருத்தருக்கு என்ன நெகட்டிவ். ஒன் இஸ் பெனிஃபிட்டட், தி அதர் இஸ் ஹார்ம்ட் ஆர் அஃபெக்டட். ஒரு நிகழ்வில் பங்கேற்கின்ற இரண்டு உயிரினங்களில் ஒன்று பலனடையும், மற்றொன்று பாதிக்கப்படும் அல்லது இறந்துவிடும். இதுக்கு ட்ரோசீரா நெபெந்தஸ் உனக்கு தெரிஞ்சது தான், இது முன்னாடியே சேர்ந்தது. அதே மாதிரி அனிமல்ஸை வச்சுக்கோ. எக்ஸாம்பிள் கார்னிவோரஸ் அனிமல்ஸ், அதாவது விலங்குண்ணிகளை ஞாபகத்துக்கு எடுத்து கொள்ளலாம். அது மாதிரி பாரசிட்டிசம் எடுக்கணும்னா ஒன் இஸ் பெனிஃபிட்டட், தி அதர் இஸ் அஃபெக்டட். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் தெரியும் உங்களுக்கு, கஸ்குட்டா, டுராண்டா, விஸ்கம்லாம் படிச்சேன். டோட்டல் பாரசைட் முழு ஒட்டுண்ணி, பார்ஷியல் பாரசைட் பகுதி ஒட்டுண்ணி, ரூட் பாரசைட் வேர் ஒட்டுண்ணி, ஸ்டெம் பாரசைட் தண்டு ஒட்டுண்ணி, இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே எக்ஸாம்பிள் படிச்சது. அப்புறம் காம்படிஷன், ஒரு காம்படிஷன் அப்படின்னு சொல்ற போட்டியிடல்னு சொல்லுவா. இதுல ஹார்ம்ஃபுல் ஃபார் போத், இருவரும் பாதிக்கப்படுவார்கள். அது மாதிரி இருந்தால் நம்ம உனக்கே தெரியும், இன்ட்ராஸ்பெசிபிக் ஒரே சிற்றினத்திற்கிடையே போட்டிகள் இருக்கலாம்.
இன்டர்ஸ்பெசிபிக் வெவ்வேறு சிற்றினங்களுக்கு இடையே போட்டிகள் இருக்கலாம். எது இருந்தாலும் both are affected, ரெண்டும் பாதிக்கப்படுவார்கள். அமென்சாலிசம் ரெண்டு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும், அதர் ஸ்பீஷீஸ் நாட் அஃபெக்டட். ஒரு நிகழ்வில் பங்கேற்கின்ற இரண்டு உயிரினங்களில் ஒன்று பலனடையும், மற்றொன்று பாதிக்கப்படாது. ஒன்று பாதிக்கப்படும், பலனடையும் அல்ல, பாதிக்கப்படும், மற்றொன்று இருக்கும். ஹார்ம்ஃபுல் ஃபார் ஒன் பட் அதர் ஸ்பீஷீஸ் ஆர் அன்அஃபெக்டட். எக்ஸாம்பிள் பெனிசிலியம் அண்ட் ஸ்டெஃபைலோகாக்கஸ் கொடுத்துருக்கா. இதான் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஓகே, தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஹியரிங். தேங்க்யூ வெரி மச்.